ஸோ அந்த வகையில் அடுத்தபடியாக ஏகப்பட்ட பாயிண்ட்டுகளோடு நமக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் வருதுரா ராசா வெடி அப்படின்ன மாதிரி சிவகாசி சுந்தரபாண்டி வர்றாரு. அரேஞ்சு மேரேஜ் தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது இந்த அரேஞ்சு மேரேஜை பற்றி அவருடைய ஸ்பீச்சஸ் நான் கேட்டிருக்கேன், நிறையா கேட்டிருக்கேன். பிரமாதமாக தன்னோட வாத பிரதிவாதங்களை எடுத்து வைப்பார். இப்போ நிறையா ஒரு பக்கம் நோட்ஸ் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. அநேகமாக அவரை நம்ம தான் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டாப் கிளாக் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ சுந்தரபாண்டி ஐயா அவர்கள் சிவகாசியிலிருந்து வாங்க. மதிய சாப்பாடு எல்லாருக்குமே கொடுத்த பிறகு இந்த பட்டிமன்றம் வச்சுருக்காங்க. எதுக்காண்டினா இதற்கு முன்னாடி பேசும்போது தனியாக யாருனாலும் பேசிக்கலாம், ஆனால் எல்லோரும் பேசுறதை கவனிக்கணும் அப்படின்னா பட்டிமன்றம் வச்சாதான் இந்த பொழுது சிறப்பாக இருக்குங்கிறக்காண்டி நம்மளுடைய செந்துரான் அறக்கட்டளை நிறுவனர் மாப்பிள்ளை வச்சுருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளை அன்புடன் வணங்கிக் கொள்கிறேன். காதல் மேரேஜ் சொல்லிட்டு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிவிட்டு சும்மா பில்டப் பண்ணிக்கிருக்காங்க இவங்கெல்லாம். எங்கள் சைடில் இருக்கவங்கலாம் உண்மையை மட்டும் நம்பி உண்மையாக இருக்கிறவங்கனால தான் என்ன பண்ணுறாங்க, அப்படி ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. இவங்க இன்னும் நிலையாக இல்லை. நாங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பாயிண்ட் நாங்கள் சொல்லிக்கிறோம், நாங்கள் சொல்லி முடிக்கிறது நீ அமைதியாக இருங்க. இன்னும் நிலையாக இல்லை. மொதல் விஷயம், எங்கள் சந்திரனை தம்பி ரத்னகுமார் சொன்னார், சந்திரன் 27 நட்சத்திரத்துலேயும் போகிறாரு, ஆனால் இவர் ஏன் இப்படி அரேஞ்ச் மேரேஜில் போய் நிற்காருங்காரு. தம்பி ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தம்பி, பேசுகிற நீங்களும் சந்திரன் தான். நீங்கள் பிறந்ததே சந்திரன் நட்சத்திரம் தான் பிறந்திருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சந்திரனை கேர் பண்ணலைன்னா அவர் உங்களை ஷேர் பண்ண வச்சுருவார். அதனால் நீங்கள் கவனமாக பேசணும். இன்னொரு விஷயம் தம்பி, இன்னொரு கேள்வி கேட்டீங்க, காதல் பண்ணவங்களாம் கல்லறைக்கு போவாங்கன்னு சொன்னீங்களே, அப்போ அரேஞ்ச் மேரேஜ் பண்ணவங்களாம் கல்லறைக்கு போக மாட்டாங்களாம் கேட்கிங்க. தம்பி போகிறாங்க தம்பி. இந்த பூமியில் பிறந்த எல்லாருமே ஒரு நாள் முடிவு உண்டு. ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் அதனோட முடிவில் கூட ஒரு இனிமை உண்டு. ஆனால் உங்களை மாதிரி காதல் பண்ணால் நீங்கள் எங்கே போய் விழுந்து கிடக்கிறீங்கன்னு உங்கள் குடும்பத்துக்கும் தெரியாது, உங்கள் கட்டின உங்களுடைய காதலருக்கும் தெரியாது, காதலிக்கும் தெரியாது. ஏன்னா ஒரு காதல் இப்போ இல்லைங்க, பல காதல் இருக்குது. ஒரு காதல் வந்தால் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஓரளவுக்கு ஏற்றுக்குருவோம். இப்போ என்ன காற்று வாக்க காதலாம், எப்படி காற்று வாக்க காதல் போய்கிட்டே இருக்காங்க, ஐ லவ் யூ சொல்கிறாங்க. அடுத்த பஸ்ஸில் போகும்போது ஐ லவ் யூ சொன்னவங்க பைக்கை பார்த்தோன்னே இந்த பைக் சூப்பராக இருக்கேன்னு இன்னொரு காதலுக்கு பஸ்ஸுக்கு டாட்டா காட்டிட்டு பைக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. என்னங்க காதல் சொல்லுங்கள். காதல் என்பது என்ன முக்கியம்னா ஒரு கண்ணியம் முக்கியம். அது இருக்கான்னா 80% இப்போது உள்ள அதாவது இப்போ இருக்க காதலை இல்லை என்பது தான் எங்களுடைய கருத்து. சரி, இன்னொரு விஷயம், நம்ம காலச்சக்கரத்துக்கு எடுத்துக்கிடுவோம். நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடம் தான் காதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த 5ஆம் இடத்ததிபதி யார்? சூரியன். அவர் எங்கே நீச்சமடைகிறான்னு பாருங்களேன், 7ஆம் இடத்துல தான் நீச்சமடைகிறார். அப்போ காதல் பண்ணந்தண்ணி அவங்க சந்தோஷமாக தான் இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மானேங்காங்க, தேனேங்காங்க, பொன்மானேங்காங்க, உயிரேங்காங்க. அப்புறம் கல்யாணம் முடித்த பிறகு சொல்ல வேண்டியதெல்லாம் தப்பு தப்பாக சொல்கிறாங்க. ஏன்னா 7ஆம் இடத்துக்குள்ளே வந்தோடனே அவங்களுக்கு புரிதல் இல்லாமல் போகுது. ஏன்னா இப்போ வரையும் அவங்க 5ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா அவங்கள பெற்றெடுத்து அப்பா அம்மா கொடுக்குற காசை வச்சு சந்தோஷமாக வாழ்கிறாங்க. அவங்களுக்கு காசை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸ்ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது யார்? அப்பா அம்மா. சாப்பாடுக்கு காசு கொடுக்குறது யார்? அப்பா அம்மா. அதே போல் இவங்க பைக்கில் சுற்றுறாங்களே நம்ம பையங்க, அது காசு யார் கொடுக்கானா பேரண்ட்ஸ் தான் கொடுக்காங்க. அந்த காசில் நீங்கள் வாழும்போது காதல் இனிக்குது. கல்யாணம் முடித்து புருஷன் முண்டாட்டி ஆனனே உங்களுக்குள்ளே வருது பார்த்தீங்களா ஒரு மோதல். அப்போ தான் அங்கே என்ன பண்ணுது, சூரியன் என்ன பண்ணுறாரு, 7ஆம் இடத்துல போனே நீசமடைகிறாரு. அதாவது காலத்தால் அழியாத காலச்சக்கரத்தில் சொல்லிட்டான், காதல் பண்ணும்போது இனிமை, நீ கல்யாணம் பண்ணனே அதுக்கப்புறம் தான்டா உன் கொடுமையை அனுப்பிப்பேனுங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டாங்க. ஆனால் எங்களுடைய தம்பி, காதல் பண்ணப்போ நீ கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். காதல் பண்ணுறவன் கல்யாணம் பண்ண தான் செய்கிற. 80% காதல் கல்யாணத்தில் போகிறது கிடையாது, ஓகேவா? 20% போகிற காதலுமே அங்கே நிலையான தன்மையில் இல்லைங்கன்னு தான் நாங்கள் சொல்ல வரோம். இன்னொரு விஷயம், நம்ம அரேஞ்ச் மேரேஜை பற்றி ஒரு நன்மையை சொல்லிடுவோம். காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடத்த அதிபதி யார்? சுக்கிரன், ஓகேவா? சுக்கிரன் தான் 2ஆம் இடத்த அதிபதியாக வராரு. அப்போ அவரே 12ஆம் இடத்துல உச்சம் வருகிறார். ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்ல வரோன்னா, நீ பெற்றோர்களால் பார்த்து திருமணம் முடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டு தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில்
மகிழ்ச்சியை முழுமையாக அடைய முடியுங்கிறது நிதர்சனமான உண்மை. அந்த மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயம் சுக்கிரன் தான். சுக்கிரன் வந்து காதலுக்கும் அவர் தான், அதே போல் அரேஞ்ச் மேரேஜுக்கும் அவர் தான் உதவி செய்கிறாங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சூரியனையும் சந்திரனையும் மதிக்க தெரியாதவன் வாழ்க்கையில் வாழவே மாட்டான். அதே மாதிரி தான் பெத்த தாயையும் தகப்பனையும் மதிக்காமல் நீ உன்னோட சந்தோஷம்தான் முக்கியம். நீ எப்போ நீ திருமணத்துக்குள்ளே போறியோ அப்போ அந்த ஒளி கிரகத்துடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கல. அப்போ நிலையான தன்மையில் நீ வாழ போகிறது கிடையாதுங்கிறத உன்னுடைய காதலை முடிவு பண்ணுது, உனக்கு பிரச்சனையை கொடுக்குது. இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதனால் என்னைய பொறுத்தவரை வந்து பார்த்திங்கன்னா, லவ் மேரேஜ் என்பது ஒரு வாழ்க்கையில் பிரச்சனையை நீங்களே தேடிக்கிறது. அரேஞ்ச் மேரேஜுங்கிறது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாலும் அதை சரி செய்வதற்கான ஒரு வழிகாட்டியாக உங்களுடைய வீட்டில் உள்ள உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய உறவில் உள்ள அத்தனை விதமான உறவுகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்துக்கோங்க, இல்லறம் நல்லறம் ஆக வேண்டுமென்றால் உறுதியாக பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படும் திருமணம் மட்டுமே சந்தோஷமாக இருக்கும் தவிர, காதலால் ஏற்படும் ஒரு வார்த்தை காவியமாகாது, அது பிரச்சனையாக தான் ஆகும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. ஒரு வீட்டில் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை அன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு ஒரு பாட்டு பாடுதுன்னா அது அரேஞ்ச் மேரேஜ். வாழ்க்கை ஏண்டா வாழ்கிறேன்னு சொல்லி நம்ம ஆட்டோகிராஃபில் எவர் பாடுவார் பார்த்தீங்களா? என்ன பாட்டு இல்லை, இருங்க நமக்கு டைம் ஆச்சு, ஒரு நிமிஷம் தான். ஒரே நிமிஷம் கேட்க. நான் ஏன் இங்கே கேட்டேன்னா, இவங்கெல்லாம் காதலில் அந்த பாட்டை பாடியிருப்பாங்க, எங்கள் ஆளுக்கெல்லாம் அந்த பாட்டை பாடிக்க மாட்டாங்க. அதுக்காண்டி தான் இவங்ககிட்ட கேட்டேன். தப்பாக எடுத்துக்கூடாதுங்க, எங்களுக்கு அந்த பாட்டு தெரியும், இருந்தாலும் இவங்களாம் அந்த பாட்டை பாடியிருப்பாங்களே அப்படிங்கிறக்காண்டி கேட்டது. சரிங்க, அவங்க பாட்டை அவங்களே வச்சுக்கிட்டோம். நம்ம இல்லறம் நல்லறமாக வேண்டுமென்றால் உறுதியாக பெற்றோர்கள் ஆசீர்வாதத்துடன் முடிக்கும் திருமணம் மட்டுமே சிறப்பாக இருக்கும் என்பதை எங்களுடைய நடுவர் அவர்கள் என்னை உள்ளே கூப்பிடும் போதே சொல்லிட்டாரு. அதுவே எங்களுக்கு வெற்றி. நன்றி, வணக்கம். சுந்தரபாண்டி ஐயா வந்து தெளிவாக சொன்னாங்க, பிரமாதமாக பேசியிருக்காங்க. அவங்களுடைய தரப்பு வாதத்தை எடுத்து வச்சதும் வந்து ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க. அதாவது ஒரு காதல் இல்லை, காதல்னு வந்துச்சுன்னா அதுக்கு எண்ட்லெஸ்ஸு, திருப்பியும் ஒரு காதல், மறுபடியும் ஒரு காதல், மறுபடியும் ஒரு காதல் அப்படின்னே வருது. சார் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், நம்ம போய் ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம். இந்த பொண்ணுக்கு இதாங்க நீங்கள் பார்க்க வந்த பொண்ணு, இது தங்கச்சி அப்படின்னா நம்மால் சந்தோஷப்படுவான், ஆஹா பொண்ணுக்கு தங்கச்சி இருக்குது, குழந்தையாக இருக்குது அப்படின்னு. அதே இது அந்த பொண்ணுக்கிட்ட போய் மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், டென்ஷன் ஆயிடுவாங்க. சரியா? அப்போ இந்த காதல்ங்கிறது வந்து எங்கே வரைக்கும் பூத்துக்கிட்டு நிற்கிது பாருங்க. அப்போ இப்படியான அந்த விஷயத்தை வந்து ரொம்ப பிரமாதமாக தெளிவாக நமக்கு வந்து சுந்தரபாண்டியன் ஐயா எடுத்து சொன்னார். என்ன நடுவில் கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டார். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, லவ் மேரேஜ் தான், ஏப்பா இதுனா அரேஞ்சு மேரேஜ் பண்ண வந்து கல்லறைக்கு போகிறது இல்லையானா எல்லாத்தையும் வரையான். ஆனால் வந்து நாங்கள் போனால் கௌரவமாக போகிறோம்ப்பா, சாவில் கூட சந்தோஷமாக இருக்கோம்யா அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொன்னார். இவங்க வந்து போகிற போக்கில் எங்கனையாவது கிடக்காங்க, என்னாச்சு ஏதாச்சுன்னு கூட தெரியலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொன்னார். அது மட்டும் இல்லாமல் காதல் திருமணத்துக்கு வந்து நம்ம இதில் சொன்ன மாதிரி கிரக நிலையை பற்றி சொல்கிறப்ப வந்து குருவை பற்றி, சூரியனை பற்றிலாம் தெளிவாக சொன்னாங்க. சூரியன் சந்திரன் ஒரு ஒரு சூரியர் சந்திரன் மயச்சாத்தியம் வந்து நல்லா இருக்க முடியும், தாய் தகப்பனாரை மயச்சாத்தியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நேற்றா இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று ரெக்கார்ட் பண்ணேன், அதில் நான் கூட சொல்லியிருந்தேன். ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜாதகாரன் பணக்காரனா இல்லையா பார்த்த உடனே சொல்கிறதுக்கு ஒரு சின்ன ரூட் இருக்குது. என்ன தெரியுங்களா? உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கா பாருங்கள், உச்சமாக இருக்கா பாருங்கள், ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த ஸ்தானாதிபதி ஆட்சி உச்சம் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காரான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவன் கோடீஸ்வரன் அல்லது லட்சாதிபதி இல்லையா? அப்படி இல்லைன்னு வைங்க, நீங்கள் கையில் வச்சுருக்க டூப்ளிகேட் ஜாதகம் அப்படின்ற வேண்டியதான், சிம்பிளாக முடிஞ்சிடும். சரியா? சரி, இப்போது இப்படி சுக்கிரனுக்கு எடுத்துக்கிறான். அதே மாதிரி சூரியன் சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒளி கிரகங்கள்னு சொல்லுவோம். ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சந்திரனும் பாதிக்கப்படாமல் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு புகழ் கிடைச்சே தீரும் சார், கன்ஃபார்மாக கிடைக்கும். லைம் லைட்டுக்குள்ளே ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வந்தே தீரணும், சூரியன் சந்திரன் நல்லா இருந்தால். அந்த பாயிண்ட்டையும் ஐயா எடுத்து சொன்னது ரொம்ப பிரமாதமாக இருந்தது.